எதுக்குமே உதவாம ஒரு 3 பேர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா என் தலைவரை பத்தி, என் தலைவர் எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகணும், தலைவர் என்ன பண்ணணும், தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்கான தகுதிகள் 1% கூட உங்களுக்கு இல்ல. நீங்க காயின பிச்சை எடுத்து பொழப்பு நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என் தலைவனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. இனிமே தலைவரை பத்தி பேசுறதை நிறுத்திக்கணும். சில்லற காசை பொறுக்கிட்டு போறீங்களா, அதோட சரி நிறுத்திக்கணும். தலைவருடைய படங்களை பத்தி பேசுறீங்களா, ஓகே. தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, தலைவரோட கடைசி படம் இதுதான் அப்படிங்கறத பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத நபர்கள் அதை பத்தி பேசக்கூடாது. அதோட தலைவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் எப்ப படம் நடிக்கிறத நிறுத்தணும், எந்த மூமெண்ட்ல என்ன பண்ணணுங்கிறத தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு. தலைவருக்கு எல்லாமே தெரியும். தலைவர் எப்ப எதை செய்யணும், எந்த நேரத்துல எதை பேசணும், எந்த நேரத்துல எதை சொல்லணும் அப்படிங்கிறது வரைக்கும் தலைவர் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. இனி ஒரு நாள் தலைவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுனீங்க அப்படின்னா அசிங்கமா உங்களை பத்தி விமர்சனங்கள் பண்ணுவதற்கு நான் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டேன். இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஏன்னா உங்களுடைய தராதரம் என்னங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எந்த மாதிரி வீடியோ போடுவீங்க, யாருக்காக வீடியோ போடுவீங்க, யார்கிட்ட பணம் வாங்கி வீடியோ போடுவீங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் நாவை அடக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலம் நான் பதிவு பண்றேன். உங்க நாவை அடக்கிக்கிட்டா நல்லது. என் தலைவர் என்ன பண்ணணும், அடுத்து என்ன படம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணணும், எப்ப தான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தலைவருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கும் குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கிறவர் என் தலைவர். 74 வயசுல இன்னைக்கும் குதிரை மாதிரி சும்மா கில்லுன்னு ஓடிட்டு இருக்காரு. அவரை பத்தி பேச இங்க யாருக்கும் தகுதி இல்லை. தலைவரை பத்தி தலைவர் தான் பேசணும். அமைதியா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன்.